வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். 2022 நடந்து முடிந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வில் 10ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் தகுதித்தாளில் என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளிலிருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக போட்டேன். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கேள்விகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகள்லேருந்து வந்திருக்குது. ஸோ அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 80 கேள்விகள். 80க்கு உங்களுக்கு 41 கேள்விகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகள்லேருந்து கேட்டாங்க. அதாவது பாதிக்கு பாதி கேட்கப்பட்டுள்ளது. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 32 மதிப்பெண்கள் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 கேள்விகள் என்னது அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 40 கேள்விகளுமே எளிமையாக போடக்கூடிய வகையில் இருக்கும். பிரித்து எழுதுக, அடுத்து பார்த்தீங்கன்னா பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி அந்த எளிதாகத்தான் இருக்கும். நீங்கள் அப்படி ஆக மொத்தம் பார்க்கும்போது என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளை படித்தா நீங்கள் ஈஸியாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது போன வருடம் இந்த வருடம் நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் 2023 ஆகஸ்ட் 26 அன்றைக்கி நடைபெற்ற எஸ்ஏ எக்ஸாமில் 64 கேள்விகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புலேருந்து போட்டிருக்காங்க. அந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த வீடியோக்கான லிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்து அந்த வீடியோவை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இல்லை. ஸோ பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ குரூப் 4 குரூப் 2க்குமே பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேணுங்கிறவங்க கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில், ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயிலாக போட்டுக்கிறேன். வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கூகுள் பே அல்லது ஃபோன்பேயில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கிடலாம். பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ வாங்க அன்றைக்கி 10ஆம் வகுப்புலேருந்து எத்தனை கேள்வி கேட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல் கேள்வி பார்க்கலாமா? ஸோ 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இயல் 6லேருந்து அதிகபட்சமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இயல் 6ங்கிறது அதிகபட்சமான கேள்வி. ஸோ முதல் இயலில் பாருங்கள் ஒரு கேள்வி. எனக்கு அந்த எக்ஸாமில் போலீஸ் எக்ஸாமில் கிடைத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி டைப் ஏபிசிடி அந்த டி டைப் கொஸ்டின் கிடச்சிது. அதில் 77வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் முதல் இயலில் 31வது கேள்வியை நான் எழுதியிருப்பேன். கீழே இருக்க பாருங்கள் 31வது கேள்வி. இளங்குமாரனாரின் நூல்கள் சொல்லி எழுதியிருப்பேன். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்காலம் உரை, புறத்தெட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடின உரைன்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். தேவநேயம் அப்படிங்கிற எழுதியிருப்பேன். அவங்க கேட்குறது தேவநேயம். ஸோ தேவநேயம்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் நான் கடைசியாக நான் எழுதியிருப்பேன். தேவநேயம் சொல்லி எழுதியிருக்கேன்னா ஸோ அப்போ அதை தொகுத்தவர் யார் தான், அந்த நூலை எழுதியவர் யார் தான்? ரா இளங்குமாரனார் அங்கே தான் ஆப்ஷன் ஏல வச்சுருந்தாங்க. சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ரா இளங்குமாரனார் தான். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு வெளியிட்ட அந்த அஃபீஷியல் கீழ்லையுமே பார்த்தீங்கன்னா இதான் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இது பொறுத்துக்க கொஸ்டின். சுருங்கிய பழம்னா என்ன, சூட்டினால் பழுத்து பிஞ்சினா என்ன, குழுகுளுத்த பழம்னா என்ன, தென்னையில் கெட்ட காய் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் முதல் இயலில் 34வது கேள்வியை நான் எழுதியிருப்பேன். ஸோ 34வது கேள்வி மேலே இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள் 34. ஸோ நுனி சுருங்கிய பழம் சும்பல், சுருங்கிய பழம் சிவியல், சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல், குழுகுளுத்த பழம் அழியல், குழுகுளுத்து நாரிய பழம் அழுகல், பதறாய் போன மிளகாய் பார்த்தீங்கன்னா செண்டு, தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் பார்த்தீங்கன்னா அல்லிக்காய், தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய்ன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக எழுதியிருக்கிறேன். ஸோ அவங்க கேட்டது சுருங்கிய பழம்னா என்னன்னு கேட்டாங்க. சுருங்கிய பழம்னா என்னது? சிவியல். அடுத்து சூட்டினால் பழுத்த பிஞ்சினா என்னது? வெம்பல். அடுத்து குழுகுளுத்த பழம்னா என்னது? அழியல். ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டாக தென்னையில் கெட்ட காய் பார்த்தீங்கன்னா ஒல்லிக்காய்ன்னு சொல்லி இந்த 4மே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பார்க்கலாமா? சுருங்கிய பழம்னா என்னது? சிவியல். ஆப்ஷன் பியில் இருக்குதா? பி. ஓகே. அடுத்து சூட்டினால் பழுத்த பிஞ்சினா என்னது? அழியல். ஓகேவா? அழியலுங்கிறது ஆப்ஷன் சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். ஓகேவா? சி. அடுத்து குழுகுளுத்த பழம்னா என்னது? நம்மளுக்கு அழியல்னு படித்தோம். மேலே அழியல்னு எழுதியிருக்கிறேன். ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய். ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ பிசிடிஏ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்குது. பிசிடிஏங்கிறது சரியான ஆன்சர். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லேயுமே இதான் சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். இதுமாதிரி பொறுத்துக்க கொஸ்டின் தான். பொறுத்துக்கில் இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எந்த கேள்வி? இந்த மழையும் புயலும் அப்படின்னு சொல்லிடுற கேள்வி. ரிப்பீட்டர் கொஸ்டின் 2 இடத்துல கேட்டிருந்தாங்க. மழையும் புயலும் நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி அதே இதில் பாருங்கள் 90வது கேள்வியாக கேட்டிருந்தாங்க. மழையும் புயலும் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இது என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் முதல் இயலில் 55வது கேள்வியாக நான் எழுதியிருப்பேன். 57 இந்த இருக்குது பாருங்கள். 55 இந்த இருக்கு இல்லையா?
மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் ராமசாமி அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருப்பேன். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்னது? மேலே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ராமசாமி. இது 149வது கேள்வியில் பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. மலையும் புயலும் என்ற நூல் எழுதியவர் யார்? ராமசாமி. ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒரு கொஸ்டினில் 2 இடத்துல கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க இதெல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். பின் வருவன சொல் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பேன். 10ஆம் வகுப்பில் முதல் இயலில் 66வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 66வது கேள்வி இந்த இருக்குது பாருங்கள். தொழிற்பெயர் பெற்ற விகுதிகள்னு சொல்லி எழுதியிருப்பேன். தல், கை, அல் அப்படி சொல்லி 3 எழுதியிருப்பேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த வார்த்தைகளுடைய கடைசியில் அதை இறுதி பகுதியில் முடியணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனில் பாருங்கள், எழுது, பாடு, படித்தல், நடி. ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய தல், கை, அல் அதில் அந்த மாதிரி முடியக்கூடிய ஒரே வார்த்தை படித்தல் மட்டும் தான் முடியும். ஓகேவா? அப்போ என்னது விகுதிப்பெற்ற தொழிற்பெயர் என்னது? ஆப்ஷன் சி படித்தல். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லையுமே இந்த படித்தல் தான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நோட்ஸை பொறுத்த வரைக்கும் இலக்கணம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள், ஸோ இந்த நூல், அடுத்து பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள், ஒவ்வொரு நூலேருந்து கொடுக்கப்பட்ட பாடல் வரிகளும் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் போட்டு நான் டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொறுத்துக அந்த தொகைகள், அதாவது ஒரு வாக்கியம் கொடுத்து என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 2வது இயலில் 70வது கேள்வியை நான் வந்து எழுதியிருந்தேன். பண்பு தொகைனா என்ன, ஊமை தொகைனா என்ன, உண்மை தொகைனா என்ன, அன்மணி தொகைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது என்னுடைய 70வது கேள்வி தான் இருக்கு பாருங்கள். கீழே இருக்குது இந்த இருக்குது பாருங்கள். மதுரை சென்றார் வேற்றுமை தொகை, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ப்பாகன், வீசும் தென்றல், பின்மொழி, இந்த மாதிரி சொல்லி நான் எழுதியிருப்பேன். அதில் அவங்க கேட்டது பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை பேசினார் கேட்டிருந்தாங்க. அது ஒரு அன்மொழி தொகை. அடுத்து அண்ணன் தம்பிங்க இது பார்த்தீங்கன்னா அங்கே தாயும் தந்தையும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ என்னது? அது ஒரு உண்மை தொகை. அடுத்து மலர்கை கேட்டிருந்தாங்க. மலர்கைங்கிறது என்னது? உண்மை தொகை. சிவப்பு சட்டை என்னது? அன்மொழி தொகை. ஓகேவா? அடுத்து அந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதலை. ஓகேவா? அந்த இது எழுதலை. இந்த செங்காந்தல் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்க மாட்டேன். ஸோ அப்போ பாருங்கள், பண்பு தொகைனா என்ன? செங்காந்தல். ஆப்ஷன் பி. அடுத்து ஊமை தொகைனா என்னது? நம்ம படிச்சல தாயும் மலர்கைன்னு எழுதியிருப்பால, மலர்கை. அப்போது சி. ஓகேவா? அடுத்து உண்மை தொகைனா என்னது? தாய் சேன். நான் வந்து அண்ணனும் தம்பியும் இருக்கும், இங்கே அண்ணன் தம்பின்னு எழுதியிருப்பேன். இது தாய் சேன்னு கேட்டிருக்கேன். உறவு முறை வந்து என்னது? அப்போ டி. அடுத்து அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேவா? அப்போ பிசிடிஏ எங்கே இருக்குது? இந்த இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்குது. பிசிடிங்கிறது சரியான ஆன்சர். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு வாக்கியம் கேள்வி. வாக்கியம் 1 பாருங்கள். கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் கம்பர். வாக்கியம் 2 விருந்தினருக்கு விடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக்கியவர் இளங்கோவடிகள்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளை 10ஆம் வகுப்பில் நான் 3வது இயலில் 4 மற்றும் 6வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ முதல்ல 4வது கேள்வியை பார்த்துடலாமா? 4வது கேள்வி தான் இருக்குது பாருங்கள். கல்வி கற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்கிறார்கள் என்று கூறியவர் யார்? கம்பர்னு சொல்லி நான் டீட்டெயிலாக எழுதியிருப்பேன். அப்போ முதல் கூற்று சரிதானே? இங்கே கம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் கூற்றுங்கிறது என்னது? சரியான கூற்று. அடுத்து 6வது கேள்வி இந்த இருக்குது பாருங்கள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. ஸோ அந்த இது வந்து பாடல் வரி. இவங்க கேட்டிருந்தது விருந்தினரும் உணவிடுவோரின் முகமலர்ச்சி ஓமையாக்கர் இளங்கோவடின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி நூலில் இந்த வார்த்தை வந்து இடம் பெற்றிருக்கும். அப்போ கலிங்கத்து பரணி இயற்றியவர் யார்? ஜெயங்கொண்டார் வந்து இயற்றிருப்பார். ஓகேவா? அப்போ அங்கே வந்து இளங்கோவடிகள் கொடுத்துருக்காங்க. இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை அந்த இயற்றிருப்பார். அப்போ இதை விட 2வது கூத்துங்கிறது என்னது? தவறான ஒரு வாக்கியம். அப்போ கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ தான் என்னது? சரியான ஆன்சர். ஒரிஜினல் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இது தான் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ பொறுத்துக்க மாதிரி கேட்காங்க, கூற்று வாக்கியமாக கேட்குறாங்க. அந்த பாருங்கள் எல்லாமே வந்து என்னுடைய கையில் எழுதப்பட்ட குறிப்புகளில் இடம் வச்சிருக்குது. இது நீங்கள் தரவை படித்தாலே போதும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுக்குங்கிற ஒரு தேவை இருக்காது. அடுத்துமே ஒரு பொறுத்துக்க பாருங்கள். இந்த சொல்லும் பொருள் அப்படிங்கிற பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு பொறுத்துக்க. ஸோ இதுலேருந்து 3வது இயர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆரி அப்படின்னா என்னென்னு கேட்டிருப்பாங்க. இது என்னுடைய கையில் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 3வது இயலில் 30வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 30வது கேள்வி இந்த இருக்குது பாருங்கள். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஆரி. ஓகேவா? ஆரி எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். ஆரினா என்னது? பெருமை என்று பொருள். அப்போ அங்கே பெருமை இருக்குதா? இருக்குது. ஆரினா என்னது? பெருமை இல்லை, அருமை. நாங்கள் அருமைன்னு எழுதியிருப்போம். நான் மாதிரி சொல்லிட்டேன். அருமை. ஆரினா என்னது? அருமை. அருமைங்கிறது இங்கே என்னது? ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் டியில் அருமைங்கிறது இருக்குது. அப்போ இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இது போக மிச்சம் இருக்கக்கூடிய 3 பார்த்தீங்கன்னா அடுத்த இயர்லேருந்து கேட்டிருப்பாங்க. அதை பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் இந்த இருக்குது பாருங்கள். பொறுத்துக்க.
ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்குமே உள்ள நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணால் தமிழை பொறுத்தவரைக்கும் எதுவுமே மிஸ் பண்ணிட மாட்டேன். நீங்கள் போலீஸ் பயன்படுத்திக்கலாம், குரூப் 4க்கு பயன்படுத்திக்கலாம், எல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஸோ போன வாரம் 2022 நடைபெற்ற குரூப் 4ல் எத்தனை கேள்வி கேட்டுங்க அப்படிங்கிறத நான் அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பண்ணி முடிச்சு நான் வீடியோவை போடுறேன். அந்த 6 மேலே பார்த்தாச்சா. அடுத்த இயல் பாருங்கள், இந்த ஓலி, ஊல், பீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 4வது இயலில் 18வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். ஓகேவா, 18ஆம் கேள்வி தான் இருக்குது. 18ஆம் கேள்வி என்ன கேள்வி? கீழே இருக்க மேலே இருக்க பார்த்துருவோமா? ஸோ மேலே இருக்குது, மேலே இருக்குது. ஓகேவா, இந்த இருக்குது பாருங்க. 18 விசும்புனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன்பயன்லாம் குளிர்ந்த மலை, ஆறுதர்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்புன்னு சொல்லி எழுதியிருப்பேன். அவங்க கேட்டிருக்கிறது என்னது? முதல்ல ஊழி. ஊழினா என்னது? யுகம். ஓகேவா. அடுத்து ஊழ்னா என்னது? முறை. அடுத்து கேட்குது பீடு. ஓகேவா, பீடுங்கிறது என்னது? செருப்புன்னு சொல்லி நான் அந்த இடத்துல எழுதியிருப்பேன். ஓகேவா, அப்போ ஊழினா என்னது? யுகம். அடுத்து ஊழ்னா என்னது? முறை. பீடுனா என்னது? சிறப்பு. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து DCBA. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் ஏல TCBAங்கிறது இருக்குது. சரியான ஆன்சருமே இதான் பார்த்தீங்கன்னா TNUSRB போர்டில் கொடுத்துருந்தது. அடுத்த கொஸ்டின். ஸோ பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப டிம்மாலாம் இருக்காது. நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதோடைய அந்த குவாலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். ஓகேவா, அதனால் கொஞ்சம் டிம்மாகலாம், மற்றபடி ஒன்றும் இப்போ டிம்மாக வாய்ப்பு இல்லை. ஓகேவா, நீங்கள் டெலிகிராமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் நான் சென்ட் பண்ணால் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது உடையாமல் வரும். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அந்த டிடைப் கொஸ்டினில் 98வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. மதுரை 18 என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 5வது இயலில் 44வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 44வது கேள்வி இந்த இருக்குது. ஓகேவா, ஸோ பரஞ்சோதியின் மூல்கள்னு போட்டு எழுதியிருப்பேன். வேதாரண்ய புராணம், திருவிளையாடற் போச்சு கலிவெண்பா, மதுரை 18. ஓகேவா, ஸோ இந்த நூலை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ 100 எழுதினவர் யார்? பரஞ்சோதி முனிவர். அதாவது அந்த பரஞ்சோதி முனிவர் எழுதிய இந்த முக்கியமான நூல் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா, என்னது? பரஞ்சோதி முனிவர் எங்கே இருக்கார்? இந்த இருக்கார், ஆப்ஷன் டியில் இருக்கார். இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். TNUSRB போர்டில் அந்த போர்டில் கொடுத்தக்கூடிய ஆன்சர் கேள்வியே பரஞ்சோதி முனிவர் தான் சரியாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். ஸோ 6வது அதிகமாக கேட்டிருப்பாங்க, அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருது. ஓகேவா, 6வது வந்தாச்சு. என்ன இருக்கு பாருங்கள், முதல் கேள்வி 6வது முதல் கேள்வி 121வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. கீழ் காண்பவற்றுள் காதில் அணியும் அணிகலன் எது? இது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 6வது இயலில் 50வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 50வது கேள்வி கீழே இருக்குது. ஓகேவா, அந்த இருக்கு பாருங்கள் 50. இடையில் அணிவது அரைநான், நெற்றியில் அணிவது சுட்டி, காதில் அணிவது குண்டலம் மற்றும் குலை, தலையில் அணிவது சூழி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அவங்க கேட்குறதுன்னு கேட்குறாங்க, குலை அப்படிங்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எதில் அணியக்கூடியதுன்னு கேட்குறாங்க. காதில் அணிவது தான் என்னது? குலை. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னது? இந்த இருக்கு பாருங்கள், குலை. ஆப்ஷன் ஏ. காதில் அணியக்கூடியது என்னது? குலை. இந்த சிலம்புங்கிறது காலில் அணியக்கூடியது, சுட்டி நெத்தியில், கிண்கிணிங்கிறது பார்த்தீங்கன்னா காலில். ஸோ அவங்க கேட்குறது காதில் கேட்குறாங்க. குலைங்கிறது சரியான ஆன்சர். TNUSRB போர்டுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த குலை அவனுக்கு ஆன்சர் தான் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், 133வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. பின் வருவனவற்றுள் குமரகுருபரால் எழுதப்படாத நூல் கேட்குறாங்க. எழுதப்பட்ட நூலும் ஈஸியாக போடலாம், எழுதப்படாத நூல் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 6வது இயலில் 54வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 54 கீழே இருக்குது காமிக்கிற பாருங்க. நான் பாருங்கள் 54. குமரகுருபரின் நூல்கள் போட்டு எழுதியிருப்பேன். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மும்மணி கோவை. இது எல்லாமே அவருடைய நூல்கள். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனில் கந்தர் கலிவெண்பா அவர் எழுதியிருப்பார், கீழே இருக்குது. மதுரை கலம்பகம் அவர் எழுதுறதா கீழே இருக்குது. நீதிநெறி விளக்கமும் அவர் எழுதுறதா கீழே இருக்குது. இந்த தேம்பாவணிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்க மாட்டார். யார் எழுதியிருப்பா? உமர் புலவருங்கிறது பார்த்தா தேம்பாவணியை எழுதியிருப்பார். ஓகேவா, ஸோ அப்போது இந்த தேம்பாவணி நூல் பார்த்தீங்கன்னா குமரகுருபரால் எழுதப்படாத நூல். நீங்கள் அந்த கொஸ்டினை கிளியர் கட்டாக படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாமா? TNUSRB போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா தேம்பாவணி தான் சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் இந்த பாருங்கள், 80வது கேள்வியை கேட்டிருப்பாங்க. வாக்கியம் 1 ஆண்பார் பிள்ளை தமிழ், சிற்சில் சிறுபறை சிறுதேர்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வாக்கியம் 2 பெண்பார் பிள்ளை தமிழ், கலங்கு அம்மானை ஊசல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இது கூற்று சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 6வது இயலில் 55 மற்றும் 56வது கேள்வியாக நான் வந்து எழுதியிருப்பேன். இந்த பாருங்கள் மேலே 56 மற்றும் 55 2 கேள்வி. ஆண்பார் பிள்ளை தமிழ் போட்டு சிற்சில் சிறுபறை சிறுதேர், பெண்பார் பிள்ளை தமிழ் போட்டு கலங்கு அம்மானை ஊசல் அப்படியே கேட்டிருக்காங்க. எந்த வார்த்தையுமே மாறலை. ஓகேவா, அப்படி காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது இல்லையா? ஆனால் அது கையால் எழுதப்பட்டது, இது வந்து பிரிண்ட் பண்ணது. அது ஒன்று தான் அங்கே வித்தியாசம் இருக்குது. ஓகேவா, அப்போ கூற்று 2மே என்னது? சரியானது தான். ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. இதுதான் பார்த்தீங்கன்னா TNUSRB போர்ட்லையும் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் எத்தனை கேள்வி கேட்டிருந்தாங்க? 8, 6, 7 இந்த மாதிரி எல்லா கேள்வியுமே வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லிங்க் இல்லைனா நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் போய்ட்டு
பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போலீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதை நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியம் கேள்வி. வாக்கியம் 1 பாருங்கள். கம்பன் இசைத்து கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுவர் பாரதியார். கூற்று 1 சரியாக இருக்குமானா நான் அது எழுதலை, ஆனால் நான் கூற்று 1 சரிதான். ஓகேவா? கூற்று 2 பாருங்கள். கம்பராமாயணத்திற்கு ராம அவதாரம் என பெயரிட்டவர் பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நான் என்னுடைய கையில் எழுதப்பட்ட குறிப்புகள் எழுதியிருப்பேன். எங்கே எழுதியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் 6வது இயலில் 61வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 61வது கேள்வி எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓகேவா? கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் தான் இது ராமாவதாரம். இங்கே வந்து யாரை கொடுத்துருக்காங்க? பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று 2 தவறானது, கூற்று 1 சரியானது, கூற்று 2 தவறானது. அந்த கொஸ்டின் படித்தா நீங்கள் என்னது இந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ கூற்று 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் 7 இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலையுமே பார்த்தீங்கன்னா இதை தான் ஆன்சர் கீயாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் நான் சொன்னேன் இல்லையா, 6ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சமாக கேள்வி கேட்டிருக்காங்க. சார் 6வது இயர்லேருந்து. ஓகேவா? 10ஆம் வகுப்பில் 6வது இயர்லேருந்து அதிகபட்சமாக கேட்டிருப்பாங்க. போன வருடம் போலீஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7வது இயல், அதாவது 10ஆம் வகுப்பில் 7வது இயலில் அதிகபட்சமாக கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி பாருங்கள். 100வது கேள்வியை கேட்டிருந்தாங்க. கந்தசாமி எழுதிய எப்புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது. இது என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் 6வது இயலில் 70வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். இந்த இருக்கு பாருங்கள். 70 எங்கே இருக்குது? இந்த மேலே இருக்குது. எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது நான் என்னுடைய நோட்டில் எழுதியிருப்பேன். ஸோ அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும். இந்த கந்தசாமி இவரை பற்றிய அந்த தகவல் தான் பார்த்திங்கன்னா ஆர்டராக எழுதியிருப்பனால அவரோட நேம் எழுதியிருக்க மாட்டேன். ஆனால் மேலே இருக்கும். அந்த தக்கையின் மீது 4 கண்கள் ஆசிரியர் யாருன்னா கந்தசாமி எழுதியிருப்பேன். அவருடைய அந்த இதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக கேள்வி எழுதியிருப்பேன். அதனால் பேர் எழுதியிருக்க மாட்டேன். அப்போ விசாரணை கமிஷன் தான் என்னது? அந்த கந்தசாமி வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார். ஆப்ஷன் பி விசாரணை கமிஷன் சரியான ஆன்சர். டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுலையுமே பார்த்திங்கன்னா சரியான ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ அந்த ஆப் கொஞ்சம் கிராஸ் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் நேரம் காத்துக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் வெயிட். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பொறுமை காத்ததுக்கு நன்றி. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டினியூ நான் வீடியோ போட்டுடுறேன். ஸோ நம்ம மேலே உள்ள கேள்வி பார்த்தாச்சு அப்படின்னா. ஸோ அந்த கேள்வி பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஓகேவா? என்ன கேள்வி? இந்த இருக்குது பாருங்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளில் 10ஆம் வகுப்பில் இயல் 7ல் 69வது கேள்வியை நான் வந்து எழுதியிருப்பேன். 69வது கேள்வி எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள். ராஜம் கிருஷ்ணன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். வேருக்கு நீர் புதினம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அது பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு முதல் பெண்ணுன்னு சொல்லி எழுதியிருப்பேன். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அவங்க கேட்குறது இதுதான். சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜம் கிருஷ்ணன். ஆப்ஷன் 7 இருக்குது. எத்தனை எழுது சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எல்லாமே இருக்கும். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது. ஓகேவா? ஸோ அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ அவ்வளோதான் வீடியோஸ். ஸோ அவ்வளோதான் கொஸ்டின். டோட்டலாக பார்க்கும்போது எத்தனை கேள்வி கேட்டது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஸோ டோட்டலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்து 6 முதல் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 9th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கும். இப்போ 10ஆம் வகுப்பு சேர்க்கும்போது எத்தனை கேள்வி வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ இது 1, அடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது 10ஆம் வகுப்புலேருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். 16 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் 10ஆம் வகுப்பில் மட்டும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா
10ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 16, அடுத்து 6 முதல் 9ஆம் வகுப்பு சேர்த்து ஒரு 25, ஓகேவா. டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 5, 6, 11 பார்த்திங்கன்னா மீதி 1, 4, ஓகேவா. ஸோ 41 கேள்விகள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புகளிலிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்க வேண்டிய மார்க் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 மார்க் எடுத்தால் போதும். நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கிளியர். எத்தனைக்கு 80க்கு எடுத்தால் ஓகேவா. 80க்கு எடுத்தால் நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கிளியர். உங்களுடைய ஜிகே பேப்பர் வந்து திருத்திடுவாங்க. அப்போ தான் நீங்கள் இந்த நோட்ஸை நீங்கள் படிக்கும்போது போன வருடம் 41 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வருடம் எஸ்ஏ எக்ஸாமில் 64 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு 20 கேள்விகள் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எஸ்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 கேள்விகள், ஆனால் இந்த போலீஸுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் 80 கேள்விகள் தான். ஸோ அப்போது இந்த போலீஸ் எக்ஸாமில் 41 கேள்விகள், அதாவது பாதிக்கு பாதி வந்து என்னுடைய கையால் எழுதப்பட்ட குறிப்புலேருந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு அந்த பணிச்சுமை, அதாவது படிக்கக்கூடிய சுமைங்கிறது குறையும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் 3 புத்தகம், 7ஆம் வகுப்பில் 3 புத்தகம், 8, 9, 10 இந்த 3 வகுப்பில் சேர்த்து ஒரு புத்தகம், கிட்டத்தட்ட ஒரு 9 புத்தகங்கள் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு? தமிழ் தகுதித்தாளுக்கு. ஆனால் இந்த இருக்கக்கூடிய குறுகிய காலகட்டத்தில் 9 புத்தகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாத்தியமில்லாத ஒன்று, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து தமிழுக்கும் கொடுக்கணும், அது போக ஜிகே, ஜிகே பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அடுத்து சைக்காலஜி, உளவியலும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் ஜிகே பேப்பருக்கு தான் நீங்கள் வந்து அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்த வேலையை வாங்கிக்கிறக்கூடிய ஒரு பேப்பர். இந்த தமிழ் தகுதித்தாளை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் தான். அது நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த நோட்ஸ் வாங்கி படித்தாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்பிக்கை நான் கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ இந்த நோட்ஸ் வேணும் சார் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோக்கு கீழே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், ஓகேவா. நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப்பை வாங்கிக்கிடலாம், ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.